1 வீக் ஃபுல்லா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் பார்த்துடலாமா? அதுக்கு டே 1 பன்னீர் பட்டர் எக் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். கடாயில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகு, ஜீரகப்பொடி, சிக்கன் மசாலா சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து அது கூட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடித்து வச்சிருக்க ரைஸையும் சேர்த்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் எக் ரைஸ் ரெடி ஆயிரும். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டே 2 தக்காளி சாதமும் முட்டையும் தான் செஞ்சிருந்தேன். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சாதம் தான். நம்ம சின்ன பிள்ளைலேருந்து நிறைய தடவை இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம மிளகாய் பொடிலாம் அது கூட சேர்க்க போகிறது கிடையாது. அது நல்லா இந்த மாதிரி மையாக வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டு கிளறிட்டு முட்டைக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு முட்டையை முன்னாடி பின்னாடி அப்படி இப்படி பரட்டினா போதும் சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிரும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து டே 3 வெஜ் பிரியாணி. இதுக்கு வெங்காயம், தக்காளின்னு சொல்லி தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக தயிர் சேர்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1க்கு 1.5 கப்பில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு போட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். டே 4 வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மிளகு பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நிறைய காய்கறி இருந்தால் கிட்ஸ் வந்து அந்தளவுக்கு நரிச்சு நச்சுருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டு ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு ரைஸை போட்டு கிரட்டினா சூப்பரான ஹெல்தியான வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். டே 5 லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தேவையான ரைஸை போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கலர்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடும். இதுக்கு சூப்பரான காம்போ உருளைக்கிழங்கு தான். அடுத்து டே 6 கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தையும் போட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட பால் சேர்த்தா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.